மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிராவிடேஷ்னல் லாஸ் ஆஃப் மோஷன் லெசனில் கிராவிடேஷ்னல் டாபிக் தான் பார்க்க போகிறோம். கிராவிடேஷன்னா ஆல்ரெடி தெரியும் நமக்கு, ஈர்ப்பியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், ஈர்ப்பியல் விதி. நம்ம அண்டத்தில் இருக்கக்கூடிய யூனிவர்ஸில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் ஒரு பொருள் மற்றொரு பொருளை ஒரு குறிப்பிட்ட நிறை விதத்தில் ஈர்க்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றின விதியை தான் நம்ம படிக்க போகிறோம். பாருங்கள், நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன். This law states that every particle of matter in this universe attracts every other particle with a force. அதாவது அண்டத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளும் மற்றொரு பொருளை ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் ஈர்க்கிறது. This force is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between the centers of these masses. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த விசை அதனுடைய நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர்தகவிலும், அதனுடைய நிறைகளின் பெருக்கற்பலன்னா நம்ம சொன்னோம், நியூட்டனின் இரண்டாம் விதியில் சொன்னோம். அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, எப்போ ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதனுடைய லீனியர் மொமெண்டமும் இன்க்ரீஸ் ஆகும்னு படித்தோம். அப்போது மாஸ் அதிகமாகும்போது அதனுடைய ஃபோர்ஸும் அதிகமாகும். அப்போது திஸ் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ப்ராடக்ட் ஆஃப் தேர் மாசஸ். மாசஸ்க்கு ப்ரொபோஷனல், டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும், அதே சமயத்தில் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர்ஸ் ஆஃப் திஸ் மாசஸ், ரெண்டு நிறைகளுக்கு இடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு எதிர்தகவிலும் இருக்கும்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இதில் M1 M2 அப்படின்னு சொல்லி ரெண்டு நிறைகள் எடுத்துக்கிறாங்க. அதில் F1 F2ங்கிற இரண்டு விதமான விசைகள் செயல்படுது. இப்போ தான் நம்ம படித்தோம், ஒவ்வொரு பொருளும் ஒரு குறிப்பிட்ட விசை மதிப்பில் ஈர்க்கிறது அப்படின்னு படித்தோம். அப்போது இந்த ரெண்டு பொருள்களுக்கும் இடையே உள்ள தொலைவை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், R அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இதனுடைய ஸ்கொயர், இதனுடைய இருமடி, இதனுடைய ஸ்கொயர் மதிப்பு எதுக்கு எதிர்தகவில் இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அதனுடைய நிறைகளின் பெருக்கற்பலனுக்கு நேர்தகவிலும் அதனுடைய இரு தொலைவுகளின் ஆரத்திற்கு எதிர்தகவிலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, த டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆக்ட்ஸ் அலாங் த லைன் ஜாயினிங் த மாசஸ். அப்போது இந்த இரண்டு நிறைகளின் இணைப்பு கோட்டில் தான் அதனுடைய விசை செயல்படுது. அதனால தான் சொல்கிறாங்க, அந்த இணைப்பு கோடுங்கிறத தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆர் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள், இப்போ இந்த விதி என்னன்னு பார்க்கும்போது கவனமாக கவனிக்கணும். Every particle of matter in this universe attract every other particle with a force. This force is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between the centers of these masses. The direction of the force acts along the line joining the masses. இந்த law ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ரீட் வெல். பாருங்கள், ஃபோர்ஸ் பிட்வீன் த மாசஸ் இஸ் ஆல்வேஸ் அட்ராக்டிவ் அண்ட் இட் டஸ் நாட் டிபெண்ட் ஆன் த மீடியம் வேர் தே ஆர் பிளேஸ்டு. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொருட்கள் இதனுடைய நிறைகள் எந்த விதத்தில் எந்த மாதிரியான மீடியத்தில் இருந்தாலும் சரி, அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அது இருக்கக்கூடிய இடத்த டிபெண்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு பொருட்கள் எடுத்துக்கிறோம். M1 நிறை கொண்ட ஒரு பொருள், M2 நிறை கொண்ட ஒரு பொருள். அப்போது F1 அண்டு F2 கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் பிட்வீன் டூ மாசஸ். லெட் M1 and M2 be the masses of two bodies A and B placed r meter apart in space. அதாவது M1 M2 அப்படிங்கிற இரண்டு நிறைவுள்ள பொருட்களை R தொலைவில் நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, அதனுடைய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, F டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு M1 into M2. ஆல்ரெடி நம்ம நியூட்டனுடைய செகண்ட் லாவில் படித்தோம். ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு, மாஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபோர்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அடுத்தது நம்ம கிராவிடேஷ்னல் லாவில் படித்தோம், F டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/r². அதனுடைய இருமடிக்கு எதிர்தகவிலும் இருக்கும். அப்போ 1/r². இது என்னாகுது அப்படின்னா, F அதிகரிக்கும் போது r², அதாவது அதனுடைய ஆரம் குறைவாக இருக்கும். ஆரம் அதிகரிக்கும் போது F குறைவாக இருக்கும். ஆன் கம்பைனிங் த above two expressions. அப்போ இது ரெண்டுமே Fங்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இந்த ரெண்டு
எஃப்ஐயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது எஃப் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அப்போது நம்ம இங்கே ப்ரொபோஷனல் எடுத்துட்டா ஒரு கான்ஸ்டன்ட் கொடுக்கணும். அப்போது இங்கே நம்ம எதை பற்றி படிச்சுட்ருக்குறோம், கிராவிடேஷனலை பற்றி படிச்சுட்ருக்குறோம். கிராவிடேஷனுங்கிறதுனால இங்கே கேபிட்டல் ஜி. அப்போது கேபிட்டல் ஜி அப்படின்னா எதை குறிக்கிது அப்படின்னா கிராவிடேஷன். அப்போது இங்கே டைரக்ட்லி ப்ரொபோஷனல் எடுத்துகிட்டு ஜிங்கிற கான்ஸ்டன்ட்டை நம்ம கொடுக்குறோம். அப்போ கொடுக்கும்போது அதனுடைய ஈக்குவேஷன் எஃப் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு m1 m2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு மாறிடுது. வென் ஜி இஸ் த யூனிவர்சல் கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஜிங்கிறது யூனிவர்சல் கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட், ஈர்ப்பியல் மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் வேல்யூ இன் எஸ்ஐ யூனிட் இஸ் 6.674 into 10 power minus 11 Newton meter squared per kilogram squared அப்படின்னு படிக்கணும். இந்த வேல்யூ வெரி இம்பார்ட்டன்ட். 6.674 into 10 power minus 11 Newton meter squared per kilogram squared. நெக்ஸ்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு முடுக்கம். புவியீர்ப்பு முடுக்கத்தை நம்ம எதில் சொல்லுவோம் அப்படின்னா எந்த லெட்டரில் சொல்லுவோம்னா ஸ்மால் ஜி. இப்போது when you throw any object upwards its velocity ceases at a particular height and then it falls down due to the gravitational force of the earth. அதாவது ஒரு பொருள் வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு நம்ம வந்து எவ்வளோ திசைவேகத்துக்கு ஒரு பந்தை வந்து மேல் நோக்கி எறிகிறோம், நம்ம எவ்வளோ திசைவேகத்தில் எறிகிறோமோ அந்த திசைவேகம் வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் போகும்போது என்ன ஆயிடுது, சுழியாயிருது. அப்போ திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா அந்த பொருள் திரும்ப நம்ம புவியை நோக்கி வர ஆரம்பிக்குது. அப்போது அதனுடைய கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்னால் அதனுடைய முடுக்கம், அதாவது அதனுடைய ஆக்சலரேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. The velocity of the object keeps changing as it falls down. அது கீழே விழும்போது ஒவ்வொரு குறிப்பிட்ட தொலைவிலையும் அதனுடைய ஆக்சலரேஷன் வந்து சேஞ்ச் ஆகுது. This change in velocity must be due to the force acting on the object. இது எதனால் ஏற்படுது அப்படின்னா பொருட்கள் மீது விசை செயல்படுறதுனால தான் ஏற்படுது. The acceleration of the body is due to the earth's gravitational force. இந்த ஆக்சலரேஷன் எதனால் ஏற்படுது அப்படின்னா புவியீர்ப்பு முடுக்கத்தால் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி தெரியும் ஆக்சலரேஷன் அப்படின்னா என்ன இருக்கும், அதனுடைய திசைவேக மாற்றத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம், the change of velocity தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டைமை பொறுத்து அதனுடைய வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறது தான் நம்ம ஆக்சலரேஷன் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் கால்ட் as acceleration due to the gravitational force of the earth or acceleration due to gravity of the earth. அதாவது புவியினுடைய முடுக்கத்தினால இந்த ஆக்சலரேஷன் மாறுபடுறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் ஸ்மால் ஜி. இட்ஸ் யூனிட் இஸ் மீட்டர் per second squared. இதனுடைய மீன் வேல்யூ ஆஃப் த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இஸ் டேக்கன் as. அப்போது நம்ம இதனுடைய பொதுவான சராசரி புவியீர்ப்பு விசையாக நம்ம எதை வச்சுருக்கோம் அப்படின்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அதாவது கடல் மட்டத்தில் புவியீர்ப்பு முடுக்கத்தினுடைய மதிப்பு 9.8 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்ட். இதுதான் வந்து கான்ஸ்டன்ட். இந்த மதிப்பு தான் வந்து ஸ்மால் ஜியினுடைய வேல்யூ. This means that the velocity of a body during the downward free fall motion varies by 9.8 meter per second for every 1 second. இது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு பொருள் தரையை நோக்கி கீழே விழும்போது ஒவ்வொரு செகண்ட்லேயும் அதனுடைய ஆக்சலரேஷன் அதனுடைய வெலாசிட்டி எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட் அளவுக்கு என்ன பண்ணிகிட்டே வருதுன்னு சொல்கிறாங்க, குறைஞ்சிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே பாருங்கள் இந்த லைனில். This means that the velocity of a body during the downward free fall motion varies. அதாவது ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் அதனுடைய இது வந்து அதனுடைய புவியீர்ப்பு முடுக்கம் வந்து எந்தளவு மாறுபடுதுன்னு சொல்கிறாங்கன்னா 9.8 மீட்டர் பர் செகண்ட். However, the value of G is not the same at all points on the surface of the earth. அதனால தான் ஸ்மால் ஜி அதாவது புவியீர்ப்பு முடுக்கத்தினுடைய மதிப்பு புவியினுடைய எல்லா பகுதிகளிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறதில்ல, ஒவ்வொரு பகுதியிலையும் ஜியின் மதிப்பு வேறுபடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் ஜி அண்ட் கேபிட்டல் ஜி. இங்கே ஸ்மால் ஜி அப்படிங்கிறது எதை சொல்லுவோம் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ்
கேபிட்டல் G அப்படின்னா என்ன சொல்லுவோம்? கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட். அதாவது when a body is at rest on the surface of the earth, it is acted upon the gravitational force of the earth. அதாவது ஒரு பொருள் புவிப்பரப்பில் ஓய்வு நிலையில் இருக்குது அப்படின்னா அது எதை பொறுத்து இருக்குது அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை பொறுத்து இருக்குது. லெட் அஸ் கம்ப்யூட் த மேக்னிடியூட் ஆஃப் திஸ் ஃபோர்ஸ் இன் 2 ways. இந்த ஃபோர்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? 2 வழிகளில் சொல்லலாம். லெட் m be the mass of the earth. இங்கே கேபிட்டல் M அப்படிங்கிறத புவியினுடைய நிறையாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மால் m be the mass of the body. ஸ்மால் mங்கிறத ஒரு பொருளினுடைய நிறையாக எடுத்துக்கலாம். The entire mass of the earth is, அதாவது பொருளினுடைய அதாவது புவியினுடைய மொத்த நிறைய நம்ம கண்ணுக்கு இடணும் அப்படின்னா assumed to be concentrated as its center. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு பொருளினுடைய அதாவது புவியினுடைய நிறை அதன் மையத்தில் தான் இருக்குது, கான்சன்ட்ரேட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது த ரேடியஸ் ஆஃப் த எர்த், அப்போது அதனுடைய ஆரத்தை சொன்னோம் அப்படின்னா நம்ம எப்படி சொல்லுவோம்? ரேடியஸ், நம்ம ஒரு வட்டத்தினுடைய ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அதனுடைய சென்டர்லேருந்து அதனுடைய எட்ஜ் வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதனுடைய ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே எர்த்தனுடைய ரேடியஸ் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னா 6378 கிலோமீட்டர். இது வந்து நியர்லி 400க்கு இருக்கிறதுனால இதை வந்து என்ன எடுத்துக்கலாம்? அப்ராக்சிமேட்டாக 6400 கிலோமீட்டர்னு எடுத்துக்கலாம். இது எதனுடைய மதிப்பு? அப்படிங்கிறது புவியினுடைய ஆரம், அதாவது ரேடியஸ் ஆஃப் எர்த்து. பாருங்கள், by Newton's law of gravitational, the force acting on the body is given by F equal to G_mm by r square. இங்கே வந்து நம்ம ஆல்ரெடி படித்தோம், இதை தான் இங்கே சொல்கிறாங்க. பாருங்கள், இது வந்து என்னென்னு எடுத்துக்கிட்டாங்க? எர்த்து, இது வந்து ஆப்ஜெக்ட். இங்கே கேபிட்டல் M அப்படிங்கிறது புவியினுடைய நிறை, அதாவது மாஸ் ஆஃப் எர்த். ஸ்மால் எம்ங்கிறது மாஸ் ஆஃப் த பாடி. இது ரெண்டுக்கு இடையே உள்ள இதுலேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய தொலைவு r. இதனுடைய ஃபோர்ஸ், இது ரிலேஷன் பிட்வீன் ஸ்மால் g அண்ட் கேபிட்டல் G. பாருங்கள், ஹியர் த ரேடியஸ் ஆஃப் த பாடி கன்சிடர்ட் இஸ் நெக்லிஜிபிள் வென் கம்பேர்டு வித் த எர்த்ஸ் ரேடியஸ். அதாவது இங்கே பொருளோட புவியினுடைய ஆரத்தை கம்பேர் பண்ணும்போது பொருளினுடைய ஆரம் வந்து மிக மிக புறக்கணிக்கத்தக்கது. அதனால் நவ் த சேம் ஃபோர்ஸ் கேன் பி அப்டைன் ஃப்ரம் நியூட்டன்ஸ் செகண்ட் லா ஆஃப் மோஷன். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நியூட்டனின் 2ஆம் விதிப்படி அக்கார்டிங் டு திஸ் லா த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பாடி இஸ் கிவன் பை த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் மாஸ் அண்ட் ஆக்சலரேஷன். அதாவது இதனுடைய மோஷன், இதனுடைய ஃபோர்ஸ் வந்து எதை பொறுத்து அமையுது அப்படின்னா அதனுடைய நிறை மற்றும் புவியீர்ப்பு முடுக்கத்தை பொறுத்து அமைகிறது. இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? வெயிட் அப்படின்னு சொல்கிறோம். நிறை ப்ளஸ் புவியீர்ப்பு முடுக்கம், அதாவது மாஸ் ப்ளஸ் ஆக்சலரேஷன், இது ரெண்டையும் சேர்த்துனா தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா வெயிட்னு சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி படித்தோம், என்னென்னு படித்தோம்? கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு ஒவ்வொரு இடத்துலையும் வேறுபடும் அப்படின்னு படித்தோம். எதனால் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் சேஞ்ச் ஆகும், மாஸ் சேஞ்ச் ஆகாது. அதனால் ஆக்சலரேஷனுங்கிறது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு. அப்போ மாஸ் ப்ளஸ் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் ரெண்டையும் சேர்த்துனோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வெயிட் கிடைக்கும். Here acceleration of the body is under the action of gravity, hence A equal to G. அப்போ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆக்சலரேஷனுங்கிறது புவியீர்ப்பு முடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம ஏங்கிறது தெரியும். ஆக்சலரேஷன் அப்படின்னா என்னன்னு படித்தோம்? ஏங்கிறது v minus u divided by t அப்படின்னு படித்தோம். இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா F equal to ma. நம்ம ஆல்ரெடி ஈக்குவேஷனில் படித்தோம் இல்லையா, நியூட்டனுடைய செகண்ட் லாவில். இங்கே ஏக்கு பதிலாக எதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? ஏவும் ஜியும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால ஏக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம்? ஸ்மால் ஜி. அப்போது F equal to வெயிட் equal to mg. அப்போது நமக்கு தெரியும், இங்கே பாருங்கள், கம்பேரிங் ஈக்குவேஷன்ஸ் ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? இங்கே எஃப்க்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? எம்ஜியை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சைடு இருக்கக்கூட எம்ஏக்கு பதிலாக நம்ம எதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம்? ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், எம்ஜி ஈக்குவல் டு ஜிஎம்எம் பை ஆர் ஸ்கொயர். அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அப்போ புவியீர்ப்பு முடுக்கம் மட்டும் நமக்கு தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? இந்த ஜி இங்கே வச்சுக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய
ஸ்மால் எம் இருக்கு இல்லையா, ஸ்மால் எம் அந்த சைடு போனால் என்ன ஆயிரும், இங்கே மல்டிப்ளாக இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிரும், டிவைட் ஆயிரும், கீழே வந்துடும். அப்போது மேலே இருக்கக்கூடிய எம்மும் கீழே இருக்கக்கூடிய எம்மும் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். நமக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்கும், G = gm/r². அதாவது புவி முடுக்கத்தினுடைய மதிப்பு G = gm/r². நெக்ஸ்ட்டு மாஸ் ஆஃப் த எர்த், அதாவது புவியின் நிறை. ரீஅரேஞ்சிங் த ஈக்குவேஷன் த மாஸ் ஆஃப் த எர்த் இஸ் obtained as follows. அதாவது மேலே போய் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனை வந்து ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, நமக்கு மாஸ் ஆஃப் எர்த் கிடைக்கும். இதில் பாருங்கள், எம்மை இந்த சைடு வச்சுக்கிட்டு G அந்த சைடு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகும்போது இங்கே மல்டிப்ளாக இருக்கிறது என்னவா மாறிடும், டிவைடாக மாறிடும். இங்கே டிவைடில் இருக்கக்கூடிய r² அங்கே மல்டிப்ளாக மாறிடும். அப்போ G × r² divided by G. Substituting the known value of G, R and G. பாருங்கள், ஸ்மால் ஜினுடைய வேல்யூ நமக்கு தெரியும். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸு, கிராவிடேஷ்னல் பாருங்கள் 9.8 m/s²ங்கிறது ஸ்மால் ஜினுடைய வேல்யூ. கேபிட்டல் ஆரோட வேல்யூ என்னன்னு தெரியும் நமக்கு. இது ரேடியஸ் ஆஃப் எர்த். ரேடியஸ் ஆஃப் எர்த் ஆல்ரெடி நம்ம படித்தோம். அது அப்ராக்சிமேட்டாக 6400 கிலோகிராம். அப்போ கிலோமீட்டர்னு படித்தோம். 6400 கிலோமீட்டரை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போது கேபிட்டல் ஜிங்கிறது வந்து என்ன சொன்னோம், கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னோம். அதனுடைய மதிப்பு 6.674 × 10⁻11 Nm²/kg² அப்படின்னு படித்தோம். யூ கேன் கால்குலேட் த மாஸ் ஆஃப் த எர்த். இதை 3 வேல்யூமையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எம்ங்கிறது இங்கே என்ன சொல்கிறாங்க, மாஸ் ஆஃப் த எர்த், புவியின் நிறை 5.972 × 10⁻24 கிலோகிராம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம இதில் நிறைய வேல்யூ படிச்சிருக்கோம். ஜீனுடைய வேல்யூ படிச்சிருக்கோம் 9.8 m/s². ஆர்னுடைய வேல்யூ 6400 கிலோமீட்டர். ஜீனுடைய வேல்யூ 6.674 × 10⁻11 Nm²/kg² படித்தோம். அடுத்தது கேபிட்டல் எம், இது வந்து மாஸ் ஆஃப் த எர்த் 5.972 × 10⁻24 கிலோகிராம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், யுவர் டுடேஸ் ஹோம்ஒர்க் நியூட்டன்ஸ் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷ்னல் இதிலிருந்து இது வரைக்கும். ஸோ ரீட் வெல் அண்ட் சென்ட் த ஹோம்ஒர்க். Thank you.